ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் த டிவைன் லார்ட் ஆஃப் த எவன்ஸ் அப்படின்ற அனிமியுடைய எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ மருந்து செய்யறதுக்காக பில் செய்யறதுக்காக நிறைய பொருட்கள் வாங்க போயிருப்பான் எங்க சாங்டியான் பெல்வினுக்கு. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி இந்த எபிசோடில் காட்டுறாங்க. அங்கே கடைக்காரர்கிட்ட ஒரு பொருளை பார்த்துட்டு இது எவ்வளோ வேணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு 10 பீஸ் வேணும், இது ஒரு பீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த டிராகன் ஃப்ளவர் ஃப்ரூட் வந்து ஒரு பீஸ் 100 ரூபாப்பா, உனக்கு எத்தனை வேணும், 10 வேணும்னு சொன்னால, அப்போ மொத்தமாக எனக்கு 1000 ரூபா கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு போனால் அந்த சமயத்தில் டன் வரான். அதாவது யாரு, டூ வரா. டூ வந்து இங்கே இந்த ஃப்ரூட் எல்லாம் யாருக்குமே சேல்ஸு கிடையாது, ஏன்னா இந்த ஃப்ரூட் எல்லாமே சாங்டியான் பெல்வினுக்கு சொந்தமானது, அவங்க இதை சேல்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கடைக்காரர்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பயங்கரமான கோவம் வந்துடுது யாரு, ஜிங்ஜிங்க்கு கோவம் வந்த உடனே, இங்க பாடுறா டூ, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னன்னு தெரியாதா, இது இந்த ஃபெல்வினே வந்து எல்லாரும் வர கெஸ்ட்டை மரியாதையை நடத்தணும், கூடவே இங்கே எதுவும் விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்க. இங்கே ஜிங்ஜின்னை பார்த்து, உங்க அம்மா எங்களுடைய கிளான்ல தானே, என்னுடைய பெல்வின்ல தானே இருந்தாங்க, அப்போ அவங்களையும் வித்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு இதுல கேட்க இவனுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. அப்படியே நம்ம ஹீரோ கோவப்படாதரா ஜிங், அங்க பாரு, அங்க சொல்லவா எவன் நின்று இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க சொல்ல, யாருன்னா இங்க லின் சாங் ஃபை நின்றுட்டு இருக்கான். அப்பதான் புரியுது இவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நான் கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்க. கண்டிப்பா வாங்கிட்டு போவியா, உன்னை இங்கிருந்து உயிரோட விட்டதானே, இவனுங்களை புடிடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்கலாம், ஹீரோவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃப்ளை ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ்டை யூஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம சிரிப்பு இருந்து, இந்த ஒன்றுத்துக்கு உதவாத ஃபிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய டிராகன் ஃபிஸ்ட்டை ஃபர்ஸ்ட்டுக்கா ஒரே அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. இப்போ புரியுதா, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, கண்டிப்பாக எனக்கு அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வேணும், நீ இவ்வளோ அரகண்டாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி உன்னை பார்த்தேன் நான் இங்கே கொன்று போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். பேசினோடனே இவனுக்கு பயங்கரமான கடுப்பாயிருது. டேய், யாருன்னு தெரியுமா, அதுவும் யாரு மேல கையை வச்சிருக்குன்னு தெரியுமா, இந்த ஃபெல்வினோட ஹெட் இருக்காருல அவனுடைய மகன் மேல, அதனால இவனை பிடிங்க, கண்டிப்பா இவன் என் கையால தான் சாகணும் அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து கட் பண்ணா யாரோ 2 பேர் நடந்துவாங்க. பின்னாடி இருக்கணும் யங் மாஸ்டர், அதுவும் இல்லாம 9th பிரின்ஸ், உங்களை மாதிரி அல்கமிஸ்ட்ல யாருமே சிறந்தவங்க கிடையாது, எனக்கு இந்த பில்ஸை மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அங்க இவங்க 2 பேரும் பார்த்துட்டு என்ன நடக்குது, என்ன பண்றீங்க, யாங்க இங்க பீஸ்ட் ஃபயரை வந்து நீங்க கன்சியூம் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது பண்ணதோ டிராகன் ஐஸ்டு ஃபயர் பீஸ்ட். அதில் உங்களுடைய இது டேண்டைன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, இதனால உங்களை அந்த பீஸ்ட் ஃபயர் முழுசாக அப்சர்வ் பண்ண முடியல, அதனால மோர்லின் அப்படின்ற மெடிசனை எடுத்துட்டு இருக்கீங்க கரெக்டா, இது நைட்டில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எரிச்சலை கம்மி பண்ணும், ஃபயர்னால வரக்கூடிய எரிச்சலை கம்மி பண்ணும், ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு, இப்படியே விட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் 6 மாசத்துல இறந்துருவீங்க அப்படின்னு ஹீரோ ஒரு வார்த்தையை சொல்ல அவன் ஷாக் ஆகுறான். அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி தெரியும், ஒரு ஆல்கமிஸ்டோடைய சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதுவும் நான் இவனை என்னுடைய எனிமையா ஆக்கிக்கவே கூடாது, அதனால இங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நம்ம சாங் இருக்கான் இல்லையா, இவன் பேரு சாங் ஜிங் ரூய், ஓகேங்களா, இந்த சாங் பெல்வினுடைய லார்ட் இருக்காரு இல்லையா, அவருடைய மகன், நல்லா கவனிச்சுங்க. அதனால இவன் என்ன சொல்றான்னா, ஓகே மிஸ்டர் குயின், கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி சடனா பல்ட்டி அடிச்சிடறா. யாரு, நம்ம ரூய், அப்படி ரூயின்னு வச்சுக்கோ. ரூய் வச்சோடனே என்னாச்சு, ஏதாச்சு, எதுக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க, எனக்கு இங்க நார்மலா மெடிசன்ஸ் வாங்க தான் வந்தேன், ஆனா இவன் பயங்கரமா ஓவரா பண்ணிட்டான், அதனால எனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க தான் கலெக்ட் பண்ணி தரீங்க, அதுவும் காசு இல்லாம அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, சரி கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பணிவா கேட்க ஆரம்பிக்கிறான் நம்ம ரூயி. ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவனை பார்த்த உடனே சொல்லிட்டு உடனே இவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இங்க
எல்லாருக்கும் சரின்னு சொல்லிட்டு இவனும் ரூயும் போயிட்டு அங்க டென் கிட்ட எங்க பாரு அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ற ஓகேவா அப்படின்ற மாதிரி கடுப்பா பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போறான். இங்க ஜிங்ஜினுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொன்னாரு ஏது சொன்னாரு, ஏதோ அவர் செத்துருவாரு அப்படின்னு சொன்னாரு, அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிட்டியா அப்படின்னு சொல்ல, ஏய் எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, அது இல்லாம இப்ப அவரே வந்து அவனை பார்த்து பயப்படுறாரு, அது இல்லாம அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, எதுக்காக அப்படி அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரியாம அங்க பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை உட்கார வச்சு நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு அந்த இருக்குல்ல, நீங்க சொன்னீங்களா உண்மையிலேயே அந்த பிரச்சனை இருக்கு, உண்மையிலேயே என்னுடைய ஃபயரை ரிஃபைன் பண்ண முடியுமா முழுசா, என்னுடைய இந்த டிசீஸை மர்மமான டிசார்டரை கியூர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பா முடியும், அதுவும் இயற்கையாவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அவனும் ஆச்சரியப்பட இந்த எபிசோடு அப்படியே முடிய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறேன், அதனால தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.